Hello everyone, this is Prathamesh Chine. I am the mentor of R. Sreenivasan. He is a very hardworking, talented and a focused guy. Apart from that, he is also very eager to learn new things, and today he will explain us about rockets, that is one of the most complex things in this planet, on this planet. So, he will apply the basic concepts of physics and help us to understand how rockets work. So, he will continue and explain the basic concepts. Hello friends, நான் Sreenivasan, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சென்னை IIT செகண்டரி ஸ்கூல் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிற டாபிக் வந்து ராக்கெட். ராக்கெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். 3, 2, 1. இப்போ நீங்கள் பார்த்த ராக்கெட் வந்து இந்த இமேஜில் காட்டுற ராக்கெட் தான். இது வந்து ஸ்பேஸ் எஸ் மூலமாக கிரியேட் பண்ணது. இதோட ஹைட் வந்து 13 ஃப்ளோர் பில்டிங் ஹைட் இருந்தாலும் இதோட மாஸ் வந்து 1000 எலிஃபண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் இது பறந்துச்சு. இது பார்க்கறதுக்கு காரணம் இந்த ராக்கெட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு நம்ம ராக்கெட் சிஸ்டமில் பார்க்க போகிறது சஸ்வ சிஸ்டம். இதுதான் எல்லா காம்போனன்ட்ஸையும் ஹோல்டு பண்ணியிருக்கும். இது மூலமாக தான் நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இது அதிகமாக வந்து அலுமினியம், டைட்டானியம் போன்ற மெட்டல்ஸ் வச்சு செய்திருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறத வந்து பேலோட் அண்ட் நேவிகேஷன். இதில் தான் ஸ்பேஸ் க்ரூ, பேலோட் போன்றவங்களாம் இருப்பாங்க. இதுதான் நம்ம ராக்கெட்டை எந்த டைரக்ஷனில் போகணும், எந்த பார்த்து ஏதாவது ஆஸ்ட்ராய்டு வந்து அதை எப்படி டேக்கிள் பண்ணி மாறி போகணும், எல்லா கண்ட்ரோல்ஸும் இதில் தான் இருக்கும். இதுக்கு கீழே தான் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். இதில் தான் ப்ரொப்பலண்ட்டு கிரியேட் பண்ணி பறக்க வைக்கிறோம். இது வந்து ஸ்டேஜஸாக இருக்கும். ஏன் நம்ம ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்கோம்னா அப்போ தான் எம்டியான டேங்க்ஸை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியும். டிஸ்கார்ட் பண்ணிட்டா நமக்கு வெயிட் குறையும், ஆனால் ஃபியூயலும் அதிகமாக யூஸ் ஆகாது. இன்னும் சில ராக்கெட்டில் வந்து பூஸ்டர்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா லிஃப்ட் பண்ணுறதுக்காக அது காலியானோன்னா அதையும் நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ராக்கெட்டோடைய சிஸ்டம்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ ராக்கெட் எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சில பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சு இன்னும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பின்னு ரெண்டு பிரிச்சுக்கிறேன். இப்போ பாயிண்ட் ஏலேயும் பாயிண்ட் பிக்கு நான் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அப்போ டிஸ்டன்ஸுன்றது அந்த லென்த் ஆஃப் த பாத்தை வந்து குறிக்கும். இது மூலமாக நம்ம கிடைக்கிறது ஸ்பீடு. ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இது மேக்னிடியூடை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது அந்த டிஸ்டன்ஸோடைய ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இது மூலமாக நமக்கு கிடைக்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இது மேக்னிட்யூட்டையும் டைரக்ஷனையும் ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் என்னென்னா சேஞ்சிங் இன் வெலாசிட்டி பை டைம் தான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். இந்த வின்றதை நம்ம ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், யூன்றதை இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிவைடில் இருக்க டீயை வந்து அந்த கொண்டு போயிட்டா ஏடி இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூன்னு கிடைக்கும். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும் போது வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஒன்று. இது மாதிரி இன்னும் ரெண்டு இருக்குது. இது மூணு தான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா அது சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். அதை வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்னு சொல்லுவோம். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் மொத்தம் 3. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருந்துச்சுன்னா அது மூவிங்லாம் இருக்கும். எது வரைக்கும்னா எந்த ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸும் அதில் ஆட் ஆகாத வரைக்கும். ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸுன்றது ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது இல்லை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அது என்ன அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ரைட் சைடில் 10 நியூட்டன் தரேன், லெஃப்ட் சைடில் 10 நியூட்டன் தரேன். அப்போ அது மூவ் ஆகுமானா அது மூவ் ஆகாது. ஏன்னா இந்த பக்கமும் 10 நியூட்டன் இந்த பக்கம் 10 நியூட்டன் இருக்கும்போது பேலன்ஸ் ஆகிடுச்சு, அதனால அது மூவ் ஆகாது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா அதுக்கு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் தான் வேணும். அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ வேணுன்றதை பார்க்கறதுக்கு நியூட்டன் செகண்ட் லால பார்க்கலாம். ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நெட் ஃபோர்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். இது வந்து நியூட்டன் செகண்ட் லால நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மூலமாக நம்ம கிடைக்கிற ஃபார்முலா தான் F = ma. இது நம்ம இன்னொன்று விதமாக எழுதலாம். F = m × v - u/t. mv - mu/t. இந்த mvன்றது தான் மொமெண்டம். அப்போ ஃபோர்ஸ் நம்ம வந்து சேஞ்சிங் இன் மொமெண்டம் பை டைம் கூட சொல்லலாம். அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆக்ஷன் இருந்தால் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒரு ஈஸியான டெமான்ஸ்ட்ரேட் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பை எடுத்துக்கிறேன், அந்த கப்போடைய சைடை வந்து வெட்டிக்கிறேன், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. கட் பண்ணதை விரித்து விட்டுக்கிறேன். அந்த பேப்பர் கப்போடைய பாட்டம் வந்து நான் ஹோல் போட்டுக்கிறேன். ஹோல் போட்ட இடத்துல பலூனை இன்சைடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ஊதிக்கிறேன். இப்போ என்ன நினச்சி பார்த்தீங்கல்ல, இப்போ இந்த பலூனில் இருக்க ஏர் வந்து டவுன்வர்டாக போச்சு, இது வந்து ஆக்ஷன். இந்த பலூன் ஆனால் என்ன ஆச்சு, அப்வர்டாக போச்சா, இது வந்து ரியாக்ஷன். இது மூலம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை. இப்போ அடுத்து என்னென்னா பேசிக் கான்செப்ட் பார்த்தாச்சு. ராக்கெட்டை பற்றி பார்ப்போம். ராக்கெட்டில் இது எப்படி அட்டாக்குன்னு. ராக்கெட் வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, அதை மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை நம்ம கீழ் சைடாக கொடுத்தா தான் அது மேலே போகும், அதாவது டவுன்வர்ட் கொடுத்தா அப்பர் மூவ் ஆகும். நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் சொன்ன மாதிரி அது எவ்வளோ வேணும்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நியூட்டன்ஸ் செகண்ட் லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க ராக்கெட்டை வச்சு நம்ம வெலாசிட்டி ஆஃப் த கேஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபோர்ஸ் = mv - mu/tன்னு. ராக்கெட் எப்போதுமே ரெஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த யூன்றது 0வாக இருக்கும். F = mv/t. இந்த mtயை நம்ம மாஸ் ஃப்ளோ ரேட்னு சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ் = மாஸ் ஃப்ளோ ரேட் வெலாசிட்டி. இப்போ கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வெலாசிட்டி நமக்கு 2400 மீட்டர்/செகண்ட் கிடைக்கிது. இவ்வளோ வெலாசிட்டி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் ராக்கெட்குள்ளேயே ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபியூயலையும் ஆக்சிஜனையும் கம்பஸ்டர் சேம்பருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணும் போது இந்த கெமிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ அந்த ஃபியூயலும் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிடுச்சு. அந்த ரியாக்ட் ஆன ஹீட் எனர்ஜி நாய்சல் மூலமாக கேஸ் அனுப்புகிறோம். அப்போ ஹீட் எனர்ஜி கைனட் எனர்ஜிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இது மூலமாக நம்ம அவ்வளோ வெலாசிட்டி கிரியேட் பண்ணுறோம். இப்போ ப்ரொப்போலண்ட்னு ஒன்று பார்க்கலாம். ப்ரொப்போலண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபியூயலையும் ஆக்சிஜனையும் சேர்த்து நம்ம ப்ரொப்போலண்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ரொப்போலண்ட்டு 3 டைப்பாக பிரிச்சிருக்கோம். எப்படின்னா ஸ்டேட் வைஸில் சாலிட், லிக்விட், ஹைப்ரிட்னு. சாலிட்ன்றது ஃபியூயலும் ஆக்சிடைசரும் ஸ்டாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது. லிக்விட்ன்றது ஃபியூயலும் ஆக்சிடைசரும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது. ஹைப்ரிட்னா
ஒன்று வந்து சாலிடாகவும் ஒன்று லிக்விட் அல்லது கேஸாக இருக்கும். அதை நம்ம ஹைப்ரிட்னு சொல்லுவோம். அந்த 3 டைப்புக்கும் 3 விதமான வெலாசிட்டி நமக்கு கிடைக்கும். அதை பற்றி கொடுத்துருக்கேன் கீழே. இப்போ ராக்கெட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ராக்கெட்னால நமக்கு என்ன யூஸ்? இந்த ராக்கெட் மூலமாக நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், மிலிட்ரி டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகும், நம்ம வெதர் கிளைமேட்டை மானிட்டர் பண்ண முடியும் இடத்துல எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.